இந்த வீடியோவில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை வச்சு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு யூசர் யார்? நீங்கள் தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு இன்புட் வாங்கணும். இன்புட். இப்போ இது மட்டுமே எனஃப் இன்புட் வாங்க. பட் யூசருக்கு தெரியணும்ல இன்புட் வேணும், நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு டெக்ஸ்ட்டு ஹாவ் யூ சப்ஸ்கிரைப். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்கணும்? ஒன்று எஸ்ஸு, அப்படி இல்லைன்னா நோ. ஓகே, இங்கே அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாட் லோவர். இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது யூசர் கேபிட்டல் ஒய் கூட கொடுக்கலாம், இல்லை கேபிட்டல் என் கூட கொடுக்கலாம். இங்கே நம்ம லோவர்னு கொடுத்துட்டோன்னா நீங்கள் என்டர் பண்ணுற டேட்டாவை இது ஆட்டோமேட்டிக்காக லோவர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் நீங்கள் கொடுக்குற ஆன்சர் எஸ் அப்படின்னா என்ன? இஃப் ஆன்சர் ஈக்குவல் டு எஸ், அதாவது y. இங்கே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுறப்போ டபுள் ஈக்குவல் டு கொடுப்போம். இது நம்ம சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் அசைன்மெண்ட். அது நம்ம அந்த வேல்யூ அதுக்கு அசைன் பண்ண தான் சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஃப் நீங்கள் கொடுத்த ஆன்சர் எஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ அதுக்கு நம்ம எல்இஃப் ஆன்சர் ஈக்குவல் டு நோ, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம். hit the subscribe. ஓகே, சப்போஸ் யூசர் இது ரெண்டுமே என்டர் பண்ணாமல் வேறு ஏதோ டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணோம்? இன்வேலிட். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இங்கே நோன் கொடுக்குறேன் என். இங்கே பாருங்கள், இப்போ இது கேட்குது. இப்போ அகைன் இதை ரன் பண்ணுவோம். ரன் ஆகுது. இப்போ அகைன் இது கேட்குது. ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்கள் ஒய் கேபிட்டலில் தரேன். இது பாருங்கள், இந்த டாட் லோவருன்னு நம்ம யூஸ் பண்ணதுனால தான் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேபிட்டல் ஒய்யை கூட ஸ்மால் ஒய்யாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் இதை ரன் பண்ணுவோம். தேர்ட் கண்டிஷன் நம்ம வேறு ஏதோ இன்வேலிடான ஒரு இன்புட் தரோம். என்டர். இங்கே பாருங்கள், தேர்ட் கண்டிஷன் பிரிண்ட் ஆகிடுச்சு.